அனைவருக்கும் இனிய வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாறு பாடப்பகுதியிலிருந்து 50 வினாவிடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பகுதியில் சமண மற்றும் பௌத்த மதங்களின் எழுச்சி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பார்க்குறோம். பாடப்பகுதியிலிருந்து முதல் கேள்வி, சமண மதத்தின் தோற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கியவர் யார்? விடை, வர்த்தமான மகாவீரர். இந்த வர்த்தமான மகாவீரர் தான் நம்ம சமண மதத்தோட 24வது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவோம். 2வது கேள்வி, தீர்த்தங்கரர் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை, பிறவி பெருங்கடலை கடந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்குபவர், அதாவது ஞானி அப்படிங்கிறது அர்த்தம். 3வது கேள்வி, சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபதேவர். இந்த 2 கேள்வியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வர்த்தமான மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர், ரிஷபதேவர் இல்ல ஆதிதேவர் அப்படின்னுவாங்க, அவரு தான் முதல் தீர்த்தங்கரர். மகாவீரர் எப்பொழுது எங்கு பிறந்தார்? பீகாரில் உள்ள வைசாலிக்கு அருகில் உள்ள குண்டக கிராமத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஏறத்தாழ சுமார் கிமு 540 பிறந்தார் அப்படின்வாங்க. 5வது கேள்வி, மகாவீரரின் பெற்றோர் பெயர் என்ன? விடை, தந்தை சித்தார்த்தர், தாய் திரிசலா. மகாவீரரின் இயற்பெயர் என்ன? வர்த்தமானர். வர்த்தமானர் என்பதன் பொருள் என்ன? விடை, வளம் அல்லது செழிப்பு என்று பொருள். கேள்வி எண் 8, மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் கடுமையான தவம் புரிந்து ஞான நிலையை பெற்றார்? 12 ஆண்டுகள். 9, ஜினர் என்ற சொல்லின் பொருள் என்ன? தன்னையும் தனது புலன்களையும் வென்றவர் என்று பொருள். இந்த ஜினர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சமணம் அப்படிங்கிற பெயரே வந்துச்சுன்னுவாங்க. 10, மகாவீரர் எங்கு எப்பொழுது இயற்கை எழுதினார், அதாவது முக்தி பெற்றார்? பீகாரில் உள்ள பவபுரியில் தனது 72வது வயதில். எங்க பிறந்தார்னு சொல்லியிருக்கோம், எங்க முக்தி அடைந்தார்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று டெட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமண மதத்தின் திரிவரதனங்கள், அதாவது 3 ரத்தினங்கள் எவை? 1 நல்லறிவு, 2 தன்னம்பிக்கை, 3 நன்னடத்தை. 12, மகாவீரர் போதித்த 5 வகை நற்பண்புகள் யாவை? அகிம்சை, சத்யா அதாவது உண்மை, அஸ்தேயம் திருடாமை, அபரிகிரகம் பொருளாசை இல்லாமை, 5வது பிரம்மச்சரியம். 13, சமண மதத்தின் 2 பிரிவுகள் யாவை? திகம்பரர், ஸ்வேதாம்பரர். திகம்பரர் அப்படின்னா ஆடையற்றவர்கள் அப்படிங்கிறது பொருள். ஸ்வேதாம்பரர் அப்படின்னா வெள்ளை ஆடை அணிபவர்கள் அப்படிங்கிறது பொருள். 14, சமண சமய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை, அங்ககங்கள், அதாவது ஆகம சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 15, சமண மத நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? விடை, பிராகிருத மொழி, அதாவது சாதாரண மக்கள் பேசிய மொழி. 16, தமிழ்நாட்டில் சமண குகைகள் மற்றும் சமண படுக்கைகள் அதிகமாக காணப்படும் மாவட்டம் எது? விடை, மதுரை. எங்கெங்கன்னா கீழ்குயில்குடி, சமணர் மலையிலெல்லாம். 17, சமண காப்பியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி ஆகியவற்றில் குறிப்பிடப்படும் சமண துறவிகள் யார்? விடை, கவுந்தியடிகள். சிலப்பதிகாரத்தில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அவரு.